பெங்களூரு மற்றும் சென்னை இடையேயான 306 கிலோமீட்டர் அதிவேக ரயில் திட்டப் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளனர். இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும்போது இரு நகரங்களுக்கும் இடையேயான பயண நேரம் வெறும் 1 மணி நேரம் 13 நிமிடங்களாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெங்களூரு நகரின் நெரிசலான பகுதிகளை கருத்தில் கொண்டு பைப்பனஹள்ளி மற்றும் ஒயிட்ஃபீல்டு ஆகிய இடங்களில் 2 முக்கியமான சுரங்க ரயில் நிலையங்களை அமைக்க தேசிய அதிவேக ரயில் கழகம் திட்டமிட்டுள்ளது. 2026-27 மத்திய பட்ஜெட்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் 7 புதிய அதிவேக ரயில் வழித்தடங்களை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். சுமார் 4000 கிலோமீட்டர் தூரத்தை உள்ளடக்கிய இந்த திட்டங்களுக்காக ஏறத்தாழ 16 லட்சம் கோடி முதலீடு செய்யப்படும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பெங்களூரு சென்னை இடையேயான இந்த ரயில் அதிகபட்சமாக மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் சராசரி வேகம் மணிக்கு 250 கிலோமீட்டராக இருக்கும். இந்த ரயில் பாதை பெரும்பாலும் மேம்பாலங்கள் வழியாகவே செல்லும். இருப்பினும் தொழில்நுட்ப காரணங்களுக்காக சில இடங்களில் சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட உள்ளன. பெங்களூரு நகருக்குள் ஒயிட்ஃபீல்டு முதல் பைப்பனஹள்ளி வரை சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுரங்கப்பாதை அமைய உள்ளது. இதேபோல் சென்னை நகருக்குள் 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கும் ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே உள்ள மொகிலி மலைப்பகுதியில் 11.5 கிலோமீட்டர் தூரத்திற்கும் சுரங்கப்பாதைகள் திட்டமிடப்பட்டுள்ளனர். இந்த வழித்தடத்தில் அமையவுள்ள நிலையங்களின் பட்டியல் தற்போது வெளியாகியுள்ளது. சென்னையில் சென்னை சென்ட்ரல், பூந்தமல்லி மற்றும் சென்னையின் 2வது விமான நிலையம் அமையவுள்ள பரந்தூர் ஆகிய இடங்களில் நிலையங்கள் அமையும். ஆந்திராவில் சித்தூர், ராமாபுரம் பகுதியிலும், கர்நாடகாவில் கோலார், ஹூடுகுலா, ஒயிட்ஃபீல்டு மற்றும் பைப்பனஹள்ளி ஆகிய இடங்களிலும் நிலையங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன. இதில் சித்தூர் ரயில் நிலையமானது சித்தூர் மற்றும் வேலூர் ஆகிய இரு நகர மக்களும் எளிதாக பயன்படுத்தும் வகையில் இரண்டுக்கும் நடுவே அமைக்கப்பட உள்ளது. அதேபோல் கோலார் நிலையம் கோலார் மற்றும் பங்காரப்பேட்டை மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த முதற்கட்ட அறிவிப்பில் பெங்களூரு மைசூர் வழித்தடம் இடம்பெறவில்லை என்றாலும் அந்த திட்டம் கைவிடப்படவில்லை என்று அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர். மைசூர் வழித்தடம் 2ஆம் கட்டத்தில் சேர்க்கப்படும். தற்போது பெங்களூரு மைசூர் இடையே விரைவு சாலை இருப்பதால் பயண நேரம் ஏற்கனவே குறைந்துள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த அதிவேக ரயில் திட்டம் செயல்பாட்டுக்கு வரும்போது சென்னை, பெங்களூரு மற்றும் ஐதராபாத் ஆகிய நகரங்களுக்கு இடையே பயணம் செய்வது மிக எளிதாகும். இது தென்னிந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும். இந்த அதிவேக ரயில் பாதையின் தொடக்க இடமாக சென்னை சென்ட்ரல் அமையும். ஏற்கனவே உள்ள ரயில் நிலையத்திற்கு அருகிலே இதற்கான பிரத்யேக அதிவேக ரயில் நிலையம் அமைக்கப்பட வாய்ப்புள்ளது. நகரின் மையப்பகுதியில் இருப்பதால் மெட்ரோ ரயில் மற்றும் புறநகர் ரயில்களுடன் இது இணைக்கப்படும். சென்னை மாநகரத்தின் நெரிசலை குறைக்க இங்கிருந்து ஒரு சிறிய தூரம் ரயில் பாதை சுரங்கத்திற்குள் செல்லும். சென்னை மாநகரின் மேற்கு நுழைவாயிலாக கருதப்படும் பூந்தமல்லியில் ஒரு முக்கிய ரயில் நிலையம் அமைய உள்ளது. இது சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட திட்டத்துடனும் இணைக்கப்படும் என்பதால் நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் எளிதாக புல்லட் ரயிலில் பிடிக்க முடியும். மேலும் இப்பகுதியில் ரயில்களை பராமரிப்பதற்கான பராமரிப்பு பணிமனை ஒன்றும் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னையின் 2வது பெரிய சர்வதேச விமான நிலையம் பரந்தூரில் அமைய உள்ளதால் இந்த இடம் மிக முக்கியமான நிறுத்தமாக மாற்றப்பட்டுள்ளது. விமான நிலையத்திற்கு வரும் பயணிகள் நேரடியாக புல்லட் ரயில் மூலம் பெங்களூரு அல்லது சென்னை நகருக்கு செல்ல இது வழிவகுக்கும். இது ஒரு மல்டி மாடல் போக்குவரத்து மையமாக செயல்படும். பயண நேரம் சென்னை பெங்களூரு 1 மணி நேரம் 13 நிமிடங்கள், சென்னை ஹைதராபாத் 2 மணி நேரம் 55 நிமிடங்கள், திருப்பதி வழியாக சென்னை ஒயிட்ஃபீல்டு சுமார் 1 மணி நேரம். இந்த வழித்தடத்தில் ரயில்கள் சராசரியாக மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும். தொடக்கத்தில் ரயில்கள் சென்னையிலிருந்து புறப்பட்டு பூந்தமல்லி, பரந்தூர் வழியாக ஆந்திர மாநிலம் சித்தூர் மற்றும் கர்நாடகாவின் கோலார் வழியாக பெங்களூருவை அடையும்.